ஹே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 3 நம்ம குத்தாய்சி வந்திருக்கோம். குத்தாய்சியில் பார்த்தீங்கன்னா மார்ச்வெலி கேனியான், அதுக்கப்புறம் ப்ரோமித்தியஸ் கேவ்ஸ், இது எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். மார்ச்வெலி கேனியான் இதில் ஃபுல்லாக காமிச்சிருக்க மாட்டேன், அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அதை பற்றி ஃபுல்லாக காட்டுறேன். ஆனால் உங்களுக்கு ப்ரோமித்தியஸ் கேவை பற்றி ஃபுல்லாக காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா நேச்சுரலி ஃபார்ம்டு ஒரு கேனியான் தான். ரெண்டு சைடுமே ஹைட்டான மலைகள் இருக்கும். அதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா தண்ணி, அந்த தண்ணியும் ஆழம் அதிகம். இந்த ஒரு பகுதியில் மட்டும்தான் ஆழம் கம்மி, அதனால தான் நம்மளை இங்கே விட்டாங்க. இதில் குளிக்கவோ இறங்கவோ கூடவே கூடாது. இந்த தண்ணி பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பியூரான ஒரு வாட்டர். நம்ம இதை எடுத்து குடிக்கலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். தண்ணியோட கலரை நீங்கள் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு எவ்வளோ ஒரு ப்ளூஷாக இருக்குதுன்னு. அடுத்தது நம்ம வந்திருக்க இடம் தான் பார்த்திங்கன்னா ப்ரோமித்தியஸ் கேவ். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு நேச்சுரலி ஃபார்ம்டு லைம் ஸ்டோன் கேவ்ஸ். ஜியாலஜிஸ்ட் யாராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் இதை பற்றி. அதே மாதிரி இங்கே நிறைய ஃபாசில்ஸும் கிடச்சிது. லைக் இந்த வைல்டு பியரோட ஸ்கல், அதே மாதிரி நிறைய அமினாய்ட்ஸு, இது மாதிரி நிறைய உள்ள ஃபாசில்ஸ் கிடச்சிருக்கு. ஜியோலைட்ஸ், அது பேர் சரியாக தெரில. அது அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குல்ல, அந்த லைம் ஸ்டோன் மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ், அது எல்லாமே வந்து வளர ஆரம்பிக்குது. இது பார்த்திங்கன்னா 1 சென்டிமீட்டர் வளர்றது கிட்டத்தட்ட 100 இயர்ஸ் ஆகுன்றாங்க. அதுமாதிரி உள்ளே பார்த்திங்கன்னா கிளைமேட் அவ்வளோ ஒரு நல்லா மெயின்டைன் ஆகுது. வெளியே நாங்கள் போகும்போது கொஞ்சம் ஹாட்டாக தான் இருந்துச்சு, ஆனால் அந்த ஹீட்டை தாண்டி உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு சில்லுன்னு தான் கிளைமேட் இருந்துச்சு. அதே மாதிரி நாங்கள் இங்கே கோல்ட் டைம்லும் வந்திருக்கேன். கோல்ட் டைமில் வரும்போதும் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஓரளவுக்கு வார்மாக தான் இருந்திருக்கு. ஏன்னா அது கேவ்னால அப்படியே உள்ள டெம்பரேச்சர் அப்படியே மெயின்டைன் ஆகுதா என்னன்னு தெரியல. ஆனால் இது ஜார்ஜியா நீங்கள் வரீங்கன்னா இந்த கேவ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மஸ்ட் விசிட் கேவ். அவ்வளோ சூப்பராக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் பக்கமாக நம்ம நடக்கிற மாதிரி இருக்கும் உள்ள, 2 to 3 கிலோமீட்டர்ஸ். அதேமாதிரி நம்ம உள்ளே நடந்துட்டு திருப்பி மேலே நடந்தும் போயிடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம உள்ளே வந்து அப்படியே போட் வழியாகவே வெளில கூட்டு வந்து விட்டுருவாங்க. நாங்கள் போட்டில் தான் வெளில வந்தோம். சூப்பராக இருந்துச்சு போட் அந்த எக்ஸ்பீரியன்ஸும். கேவுக்குள்ளேயே போட்டில் போவோம் நம்ம தண்ணியில். இங்கே இருக்கிற இந்த லைம் ஸ்டோன், இந்த கேவ் ஸ்டோன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா மேன்மேட் கிடையவே கிடையாது. எல்லாமே நேச்சுரலி ஃபார்ம்ட். இதை உள்ளே அவங்க அவ்வளோ ப்ரொடெக்ஷன் பண்ணுறாங்க. உள்ளே ஃப்ளாஷ் கூட யூஸ் பண்ண விட மாட்டாங்க. ஆனால் ஏன்னு தெரில, ஃப்ளாஷ் யூஸ் பண்ணால் என்ன பிரச்சனைன்னு தெரியல எனக்கு. ஆனால் அவங்க உள்ளே வந்து ஃப்ளாஷ் போட்டு நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. Growing from the ceiling downwards, it is stalactite, from the ground stalagmite, and when they meet like this wall, they are stalagnates, and it takes about 100 years to grow 1 centimeter. This cave is about 5 million years old. Do you know what is churchkhela? Churchkhela is Georgian sweet with nuts or walnuts inside. Stalactites looks like them, but these are not tasty. Don't try to, okay? Okay, of course, this is just start of the cave. We can see much more beautiful places. Please keep going. தண்ணி எப்படி அழகாக வடிஞ்சிருக்கு பாருங்க. தண்ணியோட பாத்தில் தான் இந்த லைம் ஸ்டோன்ஸ் எல்லாமே ஃபார்ம் ஆகிருக்கு. கேவில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே நிறைய இடத்துல தண்ணி லீக் ஆகிட்டே தான் இருந்துச்சு. மேலே தண்ணி சொட்டு விழுறது அதுன்னு.
யூஸ் பண்ணுறாங்களா இந்த போட், இந்த தண்ணி உள்ள அந்த ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரீம் மாதிரி வருது, அந்த தண்ணி கூட அவங்க யூஸ் பண்ணுற போட் பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக எலக்ட்ரிக் பவர்டு போட் தான். உள்ளே எந்த ஒரு பொல்யூஷனும் இவங்க பண்ணுற மாதிரி எதுவுமே வைக்கல. அவ்வளோ ப்ரொடெக்டடாக அவங்க பார்த்துக்கிறாங்க, அவ்வளோ சூப்பராக பார்த்துக்கிறாங்க.